வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி ரெடிமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஷாரத் பூர்வா தமிழ் உரை நூல். ஸோ ஆல்ரெடி நம்ம மனப்பாட பகுதியை பார்த்துருக்கோம். ஜஸ்ட்டு சும்மா அதை ரீட் மட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன். அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. விஷாரத் பூர்வாதுங்கிற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அமரவேதனை அப்படின்னு கவிஞர் வள்ளிக்கண்ணன் எழுதினது பார்க்க போகிறோம். இதுலேருந்து நம்மளுக்கு 5 மார்க் கொஷின்ஸு, இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக எல்லாமே வருது. ஸோ அந்த பாடத்தை அப்படி கடகடன்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஷின் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். பாடலின் கருத்து: இயேசு மக்களுக்கு நல்ல அறங்களை போதித்தார், அன்பை கற்றுக் கொடுத்தார், பாவம் செய்தவர்களை மன்னியுங்கள் என்று மக்களுக்கு சொன்னார், மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னார். ஒரு சிலருக்கு அது புரியவில்லை. அவரை சிலுவையில் அறைந்தார்கள், அவரது உடலில் ஈட்டியால் குத்தினார்கள், அந்த காயங்களில் இருந்து இரத்தம் வடிந்தது. அப்படி வடிந்த இரத்தம் சிறிது உறைந்தது. ஆனால் மனிதர்கள் மீண்டும் சண்டையிட ஆரம்பித்து விட்டார்கள். இதனால் இயேசுவின் காயங்களில் இருந்து மீண்டும் இரத்தம் வடிய ஆரம்பித்து விட்டது. காந்தியடிகள் அகிம்சையை போதித்தார். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரர்கள் என்று சொன்னார். சகோதரத்துவத்தை எடுத்துச் சொன்னார். ஒரு கொடியவனின் துப்பாக்கியிலிருந்து கிளம்பிய தோட்டா அவரது இதயத்தை தாக்கியது. குண்டுபட்ட இடத்திலிருந்து இரத்தம் கொட்டியது. அந்த இரத்தம் சற்றே உறைந்தது. ஆனால் இன்று நடக்கும் கொடுமைகளை பார்த்து, மக்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதை பார்த்து காந்தியின் இதயம் மீண்டும் இரத்தம் கக்க ஆரம்பித்து விட்டது. உண்மையை உணருங்கள், உரிமையை கேளுங்கள் என்று சொன்னார் சாக்ரட்டிஸ். ஆட்சியில் இருந்தவர்கள் அவருக்கு விஷம் கொடுத்து கொன்றார்கள். தான் செத்த பிறகு உலகம் நல்வழியில் செல்லும் என்ற நம்பிக்கையுடன் உயிர் துறந்தார் அவர். அமெரிக்காவிலேயே கருப்பின மக்களை அடிமைகளாக்கி சந்தையிலே விற்கும் மிக மோசமான வழக்கம் இருந்தது. அவர்களுக்காக போராடினார் ஆப்ரஹாம் லிங்கன். அடிமைகள் என்ற வார்த்தையை ஒழித்தார் லிங்கன். அவரையும் ஒருவன் துப்பாக்கியால் சுட்டான். அவர் இனிமேல் உலகம் நல்ல வழியில் போகும் என்று நினைத்தபடி உயிர் துறந்தார். அன்பு, அகிம்சை, ஆசை துறத்தல் இவையே மனிதர் வாழும் முறை என்று சொன்னார் புத்தபிரான். அவர் இயற்கையாகவே மரணமடைந்தார். புத்தர் தாம் சொல்லிய கருத்துக்களை உலகம் பின்பற்றும் என்று நம்பினார். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. இப்போது நடக்கும் கலவரங்களை பார்த்து இவர்களின் ஆத்மாக்கள் அமைதியின்றி தவிக்கின்றன, அமைதியை தேடி அலைகின்றன. இப்போது இவ்வுலகில் சத்தியம் தினம் தினம் கொல்லப்படுகிறது. ஒருவரது உரிமையை இன்னொருவர் பறித்து கொள்கிறார். மனிதர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள். ஒருவர் இன்னொருவரை நசுக்குகிறார். ஓர் இனம் இன்னொரு இனத்தை நசுக்குகிறது. ஒரு நாடு இன்னொரு நாட்டை நசுக்குகிறது. இந்த உலகம் எங்கும் எப்போதும் போர்வெறிதான் தாண்டவமாடுகிறது. இந்த உலகில் மக்கள் நரிகள் போல தந்திரம் செய்கிறார்கள். நாய்கள் போல தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களுக்கு மனிதத்தன்மையற்று போய்விட்டது. மனிதர்கள் மனிதத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அதற்காகவே உயிர் துறந்தவர்களின் ஆத்மாக்கள் மனிதர்கள் முன்பை விட மோசமாக கொடுமைகள் செய்வதை பார்த்து அமைதியின்றி அலைகின்றனர். ஸோ இதுதாம்மா இந்த அமரவேதனை அப்படின்னு. அதாவது அமரன் அப்படின்னா நிலைத்து போகிறது, நம்ம இறந்ததுக்கு அப்புறம். அப்படி செத்து போய் நிம்மதி இல்லாமல் இந்த தலைவர்கள்லாம் எப்படி தவிக்கிறாங்க இப்போ உள்ள மக்களை பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கீழே கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விடை எழுதுகிறது. 5 மார்க் கொஷனாக உங்களுக்கு வரும். மனிதர் மனிதம் மறந்தது பற்றி வள்ளிக்கண்ணன் கூறும் கருத்தியாது. இன்று இந்த உலகத்தில் சத்தியம் தினமும் கொல்லப்படுகிறது. ஒரு மனிதனின் உரிமை இன்னொரு மனிதனால் பறிக்கப்படுகிறது. உலகம் முழுக்க போர் நடந்து கொண்டு இருக்கிறது. மனிதர்களை மனிதர்களே தாக்குகிறார்கள். மனிதர்களை மனிதர்களே நசுக்குகிறார்கள். மனிதர்களை மனிதர்களே கொல்லுகிறார்கள். போர்வெறி மனிதர்களின் குணம் என்று ஆகிவிட்டது. மனிதர்கள் தந்திரம் செய்து பிற மனிதர்களை ஏமாற்றுகிறார்கள். மனிதர்களே பிற மனிதர்கள் மீது பாய்கிறார்கள். மொத்தத்தில் மனிதர்களிடம் மனிதத்தன்மை இல்லை. அவர்கள் மனிதத்தன்மையை மறந்து விட்டார்கள். ஸோ ரொம்ப அழகான வரிகள். இப்போ நடக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு கொஷின்மா. அடுத்தது சிறு குறிப்பு வரைகமா. அமரவேதனையில் வள்ளிக்கண்ணன் கூறும் கருத்துக்கள் யாவை அப்படின்னு கேட்டு இதை பிக் கொஷினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. 7.5 மார்க் கொஷின். முன்னுரை இது நீங்கள் குறிப்பு சட்டகமாக போட்டு முன்னுரை: இயேசு, காந்தியடிகள், சாக்ரட்டிஸ், லிங்கன், புத்தன் அமைதியை இழந்த காரணம், முடிவுரைன்னு போட்டு நீங்கள் எழுதணும். ஓகேவா? இது உங்களுக்கு அந்த 7.5 மதிப்பெண் வினாவாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அமரவேதனையில் வள்ளிக்கண்ணன் கூறும் கருத்துக்கள் யாவை? முன்னுரை: வள்ளிக்கண்ணன் சிறந்த தமிழ் கவிஞர் ஆவார். அமரவேதனை என்பது அவர் எழுதிய கவிதை. இந்த கவிதையில் அவர் மனிதர்களின் தீய செயல்களை பற்றி கூறுகிறார். அது குறித்து இப்போது பார்ப்போம். இயேசு பிரான் மக்களுக்கு நன்மை செய்யவே உலகில் அவதரித்தார். பாவம் செய்யாதீர்கள், புண்ணியம் மட்டுமே செய்யுங்கள் என்று போதனை செய்தார். மக்களின் துன்பங்களை தான் வாங்கி கொண்டார். ஆனாலும் மக்கள் அவரை துன்பப்படுத்துகிறார்கள்.
அவர் தலையில் முள்கிரீடம் வைத்தார்கள். துன்பப்படுத்தினார்கள். அவர் தலையில் முள்கிரீடம் வைத்தார்கள். அவரை சாட்டையால் அடித்தார்கள். அவரது உடம்பில் ஈட்டியால் குத்தினார்கள். அவர் மரித்த போதே மனிதர்களின் தீய குணமும் மரித்துவிடவில்லை. அதற்கு பின்னும் தொடர்ந்தது. இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்று கொடுமைகள் அதிகமாகிவிட்டன. இதை பார்த்து இயேசுவின் புண்களிலிருந்து மீண்டும் இரத்தம் கசிய ஆரம்பித்து விட்டது. காந்தியடிகள்: மக்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடாது. மதங்கள் பல இருக்கலாம், ஆனால் இறைவன் ஒன்றே. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரர்களே என்று எடுத்துச் சொன்னார் காந்தியடிகள். இதற்கு பரிசாக அவருக்கு கிடைத்தது துப்பாக்கி குண்டுகள்தாம். மனிதன் மனிதத்தன்மை இழந்தது கண்டு அன்று காந்தியின் இதயம் இரத்தம் கக்கியது. இறக்கும்போது அவர் மனிதனின் வெறிக்கு கடைசி பலி தம் உயிர்தான். இனி மனிதர்கள் திருந்திவிடுவார்கள் என்று நினைத்திருப்பார். ஆனால் இவர்கள் திருந்தவில்லை. தங்கள் தீய குணத்தை விட்டுவிடவில்லை. இன்று இதை பார்த்து காந்தியடிகளின் இதயம் மீண்டும் மீண்டும் மரிக்கிறது. சாக்ரடீஸ், லிங்கன், புத்தன். மக்கள் பகுத்தறிவு பெற வேண்டும் என்று பாடம் நடத்தினார் சாக்ரடீஸ். அவருக்கு கிரேக்க அரசு விஷத்தை பரிசாக தந்தது. அடிமைகள் என்ற வார்த்தையை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தார் அமெரிக்க அதிபர் ஆபிரகாம் லிங்கன். அமெரிக்க சட்ட புத்தகத்தையே திருத்தினார். அவருக்கு கிடைத்ததும் துப்பாக்கி குண்டுகள்தான். மனிதர்களே, ஆசையை விடுங்கள். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொன்னார் மகாத்மா புத்தர். அவருக்கு மக்களிடம் கிடைத்த வரவேற்பை பார்த்து மன்னர்கள் பயந்தார்கள். அவருக்கு பல வகையிலும் தொந்தரவு கொடுத்தார்கள். இவர்களும் இவர்களை போன்ற பலரும் மனிதர்கள் அமைதியாக வாழ வழிகாட்டினார்கள். ஆனால் உலகில் இன்று நடப்பதை பார்த்து இவர்களின் ஆன்மாக்களே அமைதியை இழந்து தவித்து கொண்டிருக்கிறது. அதுதான் அமர வேதனை. இறந்தவர்களுக்கும் வேதனை. அமைதியை இழந்த காரணம். இன்று இந்த உலகில் சத்தியம் தினம் கொல்லப்படுகிறது. நீங்கள் அந்த கொஷனில் எழுதுனது தான். ஒரு மனிதனின் உரிமை இன்னொரு மனிதனால் பறிக்கப்படுகிறது. உலகம் முழுக்க போர் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களை தாக்குகிறார்கள். மனிதர்களை நசுக்குகிறார்கள். மனிதர்களை கொல்லுகிறார்கள். இதை பார்த்து இயேசு, காந்தி, புத்தன், லிங்கன், சாக்ரட்டிஸ் இவர்களின் ஆன்மாக்கள் அமைதியை இழந்து விட்டன. அடுத்தது முடிவுரை எழுதுகிறோம். மனிதர்கள் மீண்டும் மனிதத்தன்மையை பெற வேண்டும். உலகில் அமைதி செழிக்க வேண்டும் என்று கவிஞர் வல்லிக்கண்ணன் விரும்புகிறார். இந்த விருப்பத்தை பாடலில் அழுத்தமாக வெளிப்படுத்துகிறார். இதுதாம்மா அந்த பிக் கொஸ்டின். கிட்டத்தட்ட 3 பக்கத்துக்கு நீங்கள் இதை எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். அபவ் 3 பேஜஸ் இருக்கணும். இது இன்னுமே கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி எழுதலாம், தப்பு கிடையாது. அடுத்து 3rd ரோமன், இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக. குண்டடிப்பட்ட காந்தியின் இதயம் மீண்டும் கக்குது ரத்தம், துயரால் சாகும் நித்தம். இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இதை மாதிரி எழுதணும். இடம், பொருள் விளக்கம். இடம். இவ்வரிகள் அமரவேதனை என்னும் கவிதையில் இடம்பெற்றுள்ளன. இக்கவிதையை எழுதியவர் கவிஞர் வல்லிக்கண்ணன் ஆவார். மனிதர்கள் மனிதத்தன்மை மறந்தது பற்றி கவிஞர் வருத்தப்படுகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் இவ்வரியை பாடுகிறார். பொருள் விளக்கம் பார்க்குறோம். மக்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடாது. மதங்கள் பல இருக்கலாம், ஆனால் தெய்வம் ஒன்றே. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரர்களே என்று எடுத்துச் சொன்னார் காந்தியடிகள். இதற்கு பரிசாக அவருக்கு கிடைத்தது துப்பாக்கி குண்டுகள்தான். மனிதன் மனிதத்தன்மை இழந்தது கண்டு அன்று காந்தியடிகளின் இதயம் இரத்தம் கக்கியது. இறக்கும்போது அவர் மனிதனின் வெறிக்கு கடைசி பலி தம் உயிர்தான். இனி மனிதர்கள் திருந்தி விடுவார்கள் என்று நினைத்திருப்பார். ஆனால் இவர்கள் திருந்தவில்லை. இன்றும் கொடுமைகள் தொடர்கின்றன. இன்று இதை பார்த்து காந்தியடிகளின் இதயம் மீண்டும் மீண்டும் மரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை ஓனாக கூட நீங்கள் எழுதலாமா? இதே வார்த்தைகளை தான் எழுதணுமாலாம் கிடையாது. நிறையா பேருக்கு இந்த வார்த்தைகள்லாம் மனப்பாடம் ஆகாது. பள்ளி குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய மொழியில் நீங்கள் எழுதுங்க. தப்பு இல்லாத அதே மீனிங் வர மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவாம்மா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.